இப்போ நம்ம நாட்டுப்புற விளையாட்டுகள் பத்தி பாடம் பார்க்கலாம். நேத்து வகுப்புல நாட்டுப்புற விளையாட்டுகள் பார்த்தோம். அந்த வகுப்புல சிலம்பம் பத்தி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமா ஏறுதழுவுதல் பத்தி விளையாட்டுகள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கு அதை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பொம்மை சீட்டு, உரிப்பானை விளையாட்டு, பல்லாங்குழி அப்படின்னு சொல்லிட்டு 3 விளையாட்டுகள் பத்தி நாம பார்க்க போறோம். இதுல என்ன அப்படின்னா, பொம்மை சீட்டு கிராமப்புறங்கள்ல திருவிழாக்கள் நடக்கக்கூடிய இடத்துல பெரும்பாலும் நடக்கும். பெரும்பாலும் குழந்தைகளுக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விளையாட்டா தான் இந்த பொம்மை சீட்டு இருக்குது. இதுல 2 வகையா உட்கார்ந்துருப்பாங்க. ஒண்ணு விளையாட்டு காமிக்கிறவங்க, இன்னொன்னு பார்வையாளர்கள். பணம் வச்சு கூட சில நேரம் விளையாடுவாங்க. இந்த பொம்மை சீட்ல மொத்தம் 3 சீட்டு இருக்கும். விளையாட்டு காமிக்கிறவங்களோட கையில மொத்தம் இருக்கக்கூடிய 3 சீட்ல 2 சீட்ல எண்கள் குறிப்பிடப்பட்டு இருக்கும், 1 சீட்ல பொம்மை வரையப்பட்டு இருக்கும். இந்த விளையாட்டு காமிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த 3 சீட்டை எடுத்து பார்வையாளர்கிட்ட காமிப்பாங்க. பொம்மை சீட்டு எங்க இருக்கு, எண்கள் உள்ள சீட்டு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பார்வையாளர்கிட்ட காமிச்சு அவங்க கண்ணு முன்னாடி அந்த சீட்டை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. கையில வச்சு மாத்திட்டு கடைசியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த 3 சீட்டையும் தரையில கவுத்து வைப்பாங்க. கவுத்து வச்சதுக்கு அப்புறமா இந்த 3 சீட்ல எந்த சீட்டு பொம்மை சீட்டு அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. பார்வையாளர்ல யாரு சரியா இதுதான் பொம்மை சீட்டுன்னு கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்க வெற்றி பெற்றவங்கள அறிவிக்கப்படுவாங்க. ஒருவேளை அவங்க பணம் வச்சு விளையாண்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த பணத்துக்கு இணையான இன்னொரு பணமும் கூட அவங்களுக்கு தருவாங்க. இது பொதுவா ரொம்ப எளிமையா இருக்கும். கேட்கும்போது பொம்மை சீட்டை கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இவ்வளவு கடினமான ஒரு விளையாட்டா அப்படிங்கிற கேள்வி கூட எழும்பலாம். ஆனா கொஞ்சம் கடினம் தான். ஏன்னா பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அவங்க மாத்தக்கூடிய அந்த வேகமும் விவேகமும் வேற மாதிரிதான் இருக்கும். பெரும்பாலும் யாருமே சரியான ஒரு சீட்டை காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம தான் போகும். பொதுவா குழந்தைங்க ரொம்ப விரும்புவாங்க. ஏன்னா பொம்மைனாலே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப இந்த 3 சீட்ல எந்த சீட்டு பொம்மை சீட்டு அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சு கரெக்டா காமிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காமிப்பாங்க. ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆர்வமும் உற்சாகமும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல விளையாட்டு தான் இந்த பொம்மை சீட்டு அப்படிங்கிற விளையாட்டு. இன்னைக்குமே நிறைய கிராமப்புற பகுதிகளில் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா உரிப்பானை விளையாட்டு. இந்த உரிப்பானை விளையாட்டை பானை உடைத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. பொங்கல் அப்போ எப்படி பொங்கல் வைக்கிறது, ஏறு தழுவுதல், இரட்டை மாட்டு பந்தயம் எல்லாம் வழக்கமா நடைபெறுதோ அதே போலதான் உரிப்பானை விளையாட்டுமே பொதுவா நடக்கும். இந்த உரிப்பானை 2 வகையா பிரிப்பாங்க. எப்படி அப்படின்னா, ஒரு குச்சியில 2 பக்கமா ஒரு குச்சி ஊனி வச்சு நடுவுல பானையை கட்டி தொங்க விட்டுருவாங்க. பானையை கட்டி தொங்க விட்டு அந்த பானைக்குள்ள மஞ்சள் நீர்ல இருந்து பூவு காசு எல்லாம் போட்டு வைப்பாங்க. பானை பர்மனண்டா அந்த இடத்திலே தான் இருக்கும். இந்த பானையை உடைக்க ஆசைப்படுறவங்களோட கண்ணை கட்டிடுவாங்க. கையில ஒரு பெரிய குச்சியை கொடுத்துருவாங்க. இந்த கண்ணை கட்டினதுக்கு அப்புறமா அவங்க சுத்தி விட்டுருவாங்க. இப்ப நேரா அவங்க போய் பானை இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சு அந்த பானையை உடைக்கணும். அதுதான் போட்டி. அப்ப எளிமையா உடைக்கவே முடியாது. ஏன்னா சுத்தி விட்டு அனுப்பும் போது அவங்க வேற திசையை நோக்கி தான் போவாங்க. பெரும்பாலும் பார்வையாளர்கள் இருக்க பக்கம் போவாங்க, வேறு திசையை நோக்கி போவாங்க. சில பேர் தான் அந்த பானை இருக்கக்கூடிய இடத்த சரியான ஒரு அனுமானத்துல கண்டுபிடிச்சு கொண்டு போய் பானையை உடைக்குவாங்க. இன்னொரு வகையா இந்த உரிப்பானை விளையாட்டு. இந்த உரிப்பானையில பானையை பர்மனண்டா கட்டி வைக்க மாட்டாங்க. 2 பேரும் 2 பக்கம் நின்று அந்த பானையை கட்டின கயிறை 2 சைடு பிடிச்சுக்குவாங்க. உடைக்க வரவங்களோட கண்ணை கட்ட மாட்டாங்க, நேரா அனுப்பிச்சு வச்சிருவாங்க. அப்ப இவங்க பானையை உடைக்கிறதுக்கு குச்சியை ஓங்கும் போது அந்த பானையை உயர தூக்கிடுவாங்க. அப்ப இந்த பானையை ஏத்தியும் இறக்கியும் விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த உடைக்கிறவங்க தூரமா இருக்கும்போது பானை கீழே இறங்கி நிற்கும். அந்த பானையை உடைக்கிறவங்க பக்கத்துல வரும்போது பானையை உயரத்துல தூக்கிடுவாங்க. அப்ப சரியான ஒரு நேரத்துல எப்ப இந்த பானை கீழே வரும்னு பார்த்துக்கிட்டு இருந்துட்டு சரியான நோக்கத்தோட தான் இந்த பானையை உடைக்கணும். சரியா அந்த பானையை உடைச்சவங்க வெற்றி பெற்றவங்களா அறிவிக்கப்படுவாங்க. அவங்களுக்கு பரிசுகளும் கொடுக்குவாங்க. அப்ப அந்த உரிப்பானை விளையாட்டுல நிறைய பேர் பார்வையாளர்களா இருப்பாங்க. யார் வேணாலும் கலந்துக்கலாம் பானையை உடைக்கிறதுக்கு. இதுல ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிற வயது வித்தியாசம் எல்லாம் கிடையாது, பால் வேறுபாடும் கிடையாது. ஆனா பெரும்பாலும் ஆண்கள் தான் கலந்துக்குவாங்க. கலந்துக்கிட்டு அதுல வெற்றி பெற்று நிறைய பேர் வருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பல்லாங்குழி விளையாட்டு. இந்த பல்லாங்குழி அப்படிங்கிறது ஒரு பலகை மாதிரி இருக்கும். 2 சைடு நிறைய குழிகள் வச்சு ஒரு பலகையாட்டம் கொடுப்பாங்க. பெரும்பாலும் இன்னைக்கு கிராமப்புறங்கள்ல பெண்கள் பருவ வயதை எட்டினதையுமே தாய்மாமன் சீர்ல இடம்பெற்றும். இந்த பல்லாங்குழி அப்படிங்கிற அந்த கட்டை தாய்மாமன் சீர்ல வந்துடும். அப்ப இந்த பல்லாங்குழி அப்படிங்கிறது 2 பக்கம் ஈவனா குழிகள் இருக்கும். அப்ப புளிய முத்தை தான் இதுக்கு பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க. அந்த புளிய முத்தை ஒவ்வொரு குழியிலையும் ஈவன் 5 முத்துனா 5 முத்து, 6 முத்துனா 6 முத்து போட்டு நிறைச்சிருவாங்க. அப்ப 2 சைடு 2 பேர் இருந்து விளையாடுவாங்க. அந்த உள்ளவங்க எடுத்து ஒவ்வொரு அந்த கையில இருக்கக்கூடிய அத்தனை முத்துக்களையும் எடுத்து அப்படியே பரப்பிக்கிட்டே வருவாங்க. பரப்பிக்கிட்டே ஒரு குழி சும்மா இருந்து அடுத்த குழியில முத்துகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த எம்டி குழியை தடவிட்டு இருக்கிற முத்துக்களை பூரா அள்ளி
சொல்லிடலாம். அப்ப இந்த மாதிரி யாரு நிறைய முத்துகளை சேர்க்கிறாங்களோ அவங்க வெற்றி பெற்றவங்களா அறிவிக்கப்படுவாங்க. அப்ப நீங்க பெரும்பாலும் இந்த நாட்டுப்புற விளையாட்டுகளை நீங்க எடுத்தோம் அப்படின்னா, அந்த பொம்மை சீட்டு ஆகட்டும், உரிப்பானை விளையாட்டாகட்டும், பல்லாங்குழி ஆகட்டும், சடுகுடு, சிலம்பம், எதுவா இருந்தாலுமே பணம் காசு செலவழிக்க வேண்டியதில்லை. ஆனா மனசு முழுக்க சந்தோஷமா இருக்கும். நாட்டுப்புற விளையாட்டுகள் பொறுத்த வரைக்கும் மக்கள் எல்லாருமே ஒற்றுமையா சந்தோஷமா மகிழ்ச்சிகரமாக விளையாடக்கூடிய விளையாட்டுகளை தான் அவங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இளைய தலைமுறையினர் நாம இதை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த பாடத்தோட ஒரு முக்கிய நோக்கமே. நன்றி, வணக்கம்.